بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم மனிதர்களே உடனடியும் உங்களுக்கு முன்னுண்டான அவர்களையும் பழைத்த உங்களுடைய இறைவனை வணங்குதல் லஅல்லக்கும் தத்தக்கூன் நீங்கள் விதையச்சம் கொண்டவர்களாக ஆதன் கூடும் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பால் அல்லது யாரெனக்கும் முன் அருதாசிராசா பூமியை உங்களுக்கு விரிப்பாக அவன் ஆக்கினான் ஒசமா அந்தினா வானத்தை உகப்பாக ஆக்கினான் வான்சலவின சமாய் மான் வானத்திலிருந்து மலை தண்ணீரை அவன் நிறுத்தி கொடுத்தான் வாசலதீன சமராத்தி ரிசுக்கல்லக்கும் அந்த மலை கண்ணீரை கொண்டு உங்களுக்கு உணவாக கனிவர்த்தல்களை அவன் வெளியாக்கினான். எனவே அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஃபலாஜாதோதை காரியங்காதோ வாங்கும் தாய்வோம் நீங்கள் அறிந்த நிலையில் அல்லாவுக்கு இனிய நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு நான் தானா போகிறான். இந்த ஆயத்தம் பற்றி இவர்களுக்கு சுவாமியாக்களை சின்னப்பட்டது கடைசியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 விதமான கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பித்து இருந்தார். அந்த 5 கட்டளைகளை அமல் செய்யவும் சொன்னான், பனி இஸ்ராயீல்களுக்கு எடுத்து வைக்கவும் சொன்னான், தாவத்து கொடுக்கவும் சொன்னான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். அப்போ ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை நானே செய்கிறேன், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை அனுபவித்தார் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களை நான் பைத்துல் முகத்தஸிலே ஒன்று கூட்டினார்கள். பனி இஸ்ராயீலை பைத்துல் முகத்தஸிலே ஒன்று கூட்டி ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய 5 கட்டளைகளை அவர் கூறினார். அதிக முதல் கட்டளை அல்லாஹ்வை வசமே வணங்குதல், அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள். அதற்கு உதாரணம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இருக்கிறான், தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து ஒரு அடிமையில் வாங்கினான். அவன் வேலையை பார்த்து அந்த சம்பளத்தின் கொண்டு வந்து முதலாளி இடத்தில் திருத்தான் நபராளி சந்தோஷப்படுவோம். வேலை பார்த்துட்டு எமைகிட்டையோ கொண்டும் போய் பணத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னார். அது என்ன நியாயம்? அதே போலத்தான் உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ், உங்களுடைய உண்மையான நாணீஸ்வோ சாரியத்தை அந்த வரதாசவை தனது வாய்திய அல்லாதான் அப்படி இருக்க அவனை இணங்குவதை நீங்கள் விட்டுவிட்டு அவனுக்கு நீங்கள் இணை வைத்தால் இது என்ன நியாயம் அப்படி சொல்லி ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இது முதல் விஷயம், இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதில் 2வது விஷயம் சொன்னார்கள், ஒரு வகை இதை நாட்டுகிறது, அல்லாஹ்வை பக்கமாக உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தங்களுடைய முகத்தை உதவிகரமாக அல்லாஹ்வுக்கு ஆளாக்கி வைப்பான். உலகையில் நிற்கும்போது அங்கு இடசம் நீங்கள் திரும்பாதீர்கள். நீங்கள் குழுதையுமே இருக்கும்போது அல்லாஹ்வை நீங்கள் முன்னோக்கினால் அல்லாஹ் உங்களை முன்னோக்குகிறான் என்பதாக கூறினார்கள். 3வது விஷயமாக சொன்னார்கள், நோன்பு வையுங்கள். அதற்கு உதாரணம் எப்படி சொன்னான், ஒரு மனிதன் தன்னிடத்தில் ஒரு பையில கஸ்தூரியை வைத்திருக்கிறான். அந்த கஸ்தூரியினுடைய நறுமணம் தன்னுடைய தோழர்கள் அனைவர்களுக்கும் அது போய்கொண்டே இருக்கிறது. ஞாபகம் வையுங்கள், நோன்பு என்பது இருக்கிறது, அது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட முக்கியமான ஒரு கடமை. நோன்பாடுகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது அல்லாஹ் தாலா இடத்திலே கஸ்தூரியினுடைய நறுமணத்தை விட மேலான நறுமணமாகும். 4வது விஷயம் சொன்னார்கள், சதக்கா கொடுங்கள். அதற்கு உண்டான உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னார், ஒரு மனிதர் அவனை விரோதிகள் கைது செய்து கொண்டார்கள். அவனுடைய கழுத்திலேயும் அவனுடைய கையிலேயும் விரல்கள் மாற்றிக் கொண்டார்கள். அவனுடைய கழுத்தை அவர்கள் வெட்டுகின்ற நேரத்தில் அந்த மனிதன் அவர்களிடத்தில் கூறுகிறான்,
என்னிடத்தில் ஏதாவது நீங்கள் தண்டப்பணம் வாங்கி கொள்ளுங்கள், என்னிடத்தில் ஏதாவது துக்க பரிகாரத்துக்கு உண்டான ஃபிதியாவை வாங்கி கொள்ளுங்கள், என்னை விடுதலை செய்ய விடுங்கள் அப்படின்னு சொல்லி கூடவோ பேசி தன்னுடைய நீரை காத்து கொண்டான். அது மாதிரி தான் சதக்கா கொடுக்கக்கூடியவனுக்கு உதாரணம். அதனுடைய பலா முசீபத்துடன் எல்லாம் அந்த சதக்காவின் மூலமாக போய்விடுகிறார். அசதகத்துவன் பலாயுவன் சதா. 5வது விஷயமாக அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை நீங்கள் விக்கிர செய்யுங்கள். இதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனை போல் மனிதனை அவனுக்கு பின்னால் அவனுடைய விரோதி வேகமாக ஓடி வருகிறான். அவனை பிடிப்பதற்கு ஒரு மனிதனை ஓடி கொண்டு விரோதி வருகிறான். அவனை பிடிப்பது ஓடும் போய் ஒரு உறுதியான ஒரு கோட்டையிலோ போய் நினைந்து கொள்கிறான். அங்கே போய் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். அங்கே எந்தவிதமான அவனுக்கு பயமோ அச்சமோ இல்லை. இதே மாதிரி தான் அந்த தாலாவை திக்ரு செய்யக்கூடியவர் அவன் திக்ரு செய்கின்ற நேரத்தில் தானுடைய தீரதலிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்பதாக அதற்கு எரியானது சனா புரிய அழிந்த அறிதரிசனம் அதற்கு எரியாரிசலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. மக்களுக்கும் தாவத் கொடுக்க சொன்னான். அதான் அவங்க செஞ்சார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நான் என்பதற்கு 5 விதமான விஷயங்களை கட்டளையிடுகிறேன். அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த 5 விதமான விஷயங்களை அல்லாஹ் கட்டளையிட்டான். முஸ்லிம்களினுடைய ஜமாத்தை உறுதியாக இவன் குறித்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முஸ்லிமான நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய பேச்சை கேளுங்கள். முஸ்லிமான ஜமாத்தை உறுதியாக பிடித்து கொள்வது அவங்க அல்லாஹ் ரசூல் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய பேச்சை கேளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதிரத்து செய்யுங்கள், ஜிஹாத செய்கிறோம். இந்த ஐவன் செய்யவில்லை. பெருமானார் சந்தானம் அவர்களை கூறினார்கள். எந்த மனிதர்கள் முஸ்லீம் ஜமாத்தை ஒரு அளவுக்கு அவன் முஸ்லீம் ஜமாத்தை அவன் நகர்ந்து விட்டானோ அவை இஸ்லாம் என்ற அந்த மாலையை தன்னுடைய கழுத்திலே இருந்து அவன் எடுத்து அதை வீசிவிட்டான். அவன் மறுபடியும் ஒன்று சேர்ந்து விட்டால் சரி, என்ன என்றால் அவன் இஸ்லாம் என்ற அந்த மாலையை அவன் தன்னுடைய பலத்திலே இருந்து தூக்கி வீசிவிட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னான். எந்த மனிதனும் ஜாலிலியாவுடைய காலத்திலே எனையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தானோ அதை அவன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் கூறினான். அவன் நரகத்தினுடைய தவறையாக இருக்கின்றான். மக்கள் கேட்டார்கள், ரசூலல்லா அவன் நோன்பு வைத்தாலுமா ஒன்றுதாருமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி தன்னைத்தானே ஒரு முஸ்லீமாக அவன் கருதி கொண்டாலும் சரி அப்படின்னு சொல்லி இப்படி அவர்கள் கூறினார். முஸ்லீம்களினுடைய பட்டியலில் அவனுடைய பெயர் முஸ்லீமாக எழுதப்பட்டு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பெயர்களே நீங்கள் மோமிகளுக்கு கூறுங்கள். முஸ்லிமீன் மோமியின் இபாதில்லா என்ற இந்த வார்த்தைகளை கொண்டு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டு இருக்கிறார். இப்போ இது ஆயத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தானான ஒருவரை படைத்தான், அவன்தான் அவர்களுக்கு இரணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஸோ வணக்கமும் இருக்கின்றதே அந்த அல்லாஹ்வுக்கு தான் நீங்கள் செய்ய வணங்குவது அல்லாஹ்வுக்கு தான் வணக்கம் இருக்கிறது. அவனுக்கு யாரையும் நீங்கள் இணையாக்கக்கூடாது. இந்த ஆயத்தை கொண்டு தெரிகின்றது விவாதத்திலே கூட வணக்கத்திலே கூட ஏகத்துவம் என்பது பரிபூர்ணமாக கவனிக்கப்பட வேண்டும். விவாதத்திலே சிறுக்கு கூடவே கூடாது, வேறு யாரையும் விவாதத்தை செய்யக்கூடாது. எல்லா விதமான வணக்கங்களும் அந்த வணக்கங்களுக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்ற அந்த விஷயத்திலே இந்த ஆயத்தில் அவர்கள் ஆதாரத்தை எடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த வசனம். அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்பதற்கு வானம் பூமி
இந்த மாறுபட்ட வடிவங்கள், இந்த மாறுபட்ட நிறங்கள், இந்த மாறுபட்ட தன்மைகள், இந்த மாறுபட்ட லாபங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு பொருளும் லாபம் கொடுக்கக்கூடியதாக இருப்பது. இது எல்லாம் அந்த சாதித்தேரிகிற ஒருத்தன் இருக்கிறான், படைப்பாளி என்ற ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய ஹிக்மத்தால் தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது என்பது அறிவிக்கிறது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஹிக்மத், எல்லாம் அவன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்கக்கூடியது தான் அப்படின்னு இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் விருப்போதினார்கள். நாட்டுப்புறத்தார் ஒரு கிராமவாசி அவரிடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு என்னையா ஆதாரம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கிராமத்தான் சொன்னான், சுப்ஹானல்லாஹ், இதுக்கு போய் ஆதாரம் கேட்குறீங்க? இன்னது பாரடங்க விம்னோரன் பை உழுக்க திறந்துச்சுன்னா ஒட்டகம் இந்த பக்கம் போயிருக்குன்னு தெரியுதா இல்லையா? வைனா ஆசா இல்லதான் நீ ததுட்டோரை மசி காய் தலைவிதல் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஏதோ மனிதர்கள் போயிருந்தாங்கன்னு தெரியுதா இல்லையா? இப்போ சமாவு தாத்தா அபராஜிடி இந்த புரூஜுடைய இந்த வானம் வாரபல் தாத்து சிஜாஜி பாதைகளை கொண்ட இந்த பூமி தாத்து அவ்வாஜி அணைகளுக்கு மேல் அணைகள் வரக்கூடிய இந்த கடல், இது எல்லாம் அதான் எதும்பு தாடிக்காரால் ஜோதி லத்தீசி கபீர் லத்தீஃபுல் கபீராகிய அந்த அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அது அறிவிக்க விட்டதா? இன்னும் நான் முட்டாள்தனமாக பேசுகிறார் அப்படி சொல்லி இப்படி அந்த கிராமத்தான் அனை பாசையிடாமல் அப்படி சொன்னான். உழுக்க திறந்தா ரொட்டகம் போயிருக்குன்னு சொல்கிறார், தாழ்த்தான் கடவுள் எவனா போயிருந்தான்னு சொல்கிறார். இதை வானா அப்படியே உருவாயிருச்சா, இந்த பூமி இப்படியே உருவாயிருச்சா, இந்த கடலை இப்படியே உருவாயிட்டா, இதெல்லாம் இறைவனை அறிவிக்கவில்லையா அப்படி சொல்லி இந்த மாதிரி அந்த கிராமம் காற்று நாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஆறு வசீர் அரசர் அவர் கேட்டார், அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதார்? அப்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், பாஷைகள் பல பாஷைகள் உலகத்திலே எத்தனை மொழிகள் அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறான், சப்தங்கள் எத்தனை விதமான உரைகள் உலகத்திலே இருக்கிறது, ராகங்கள் எத்தனை ராகங்கள் உலகத்திலே இருக்கிறது, இது எல்லாம் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை உங்களுக்கு அறிவிக்கவில்லையா அப்படி சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார். இதெல்லாம் எவனால் உருவாக்க முடியும்? படைச்சரப்பு தான் நேனாக உருவாக்கினான், அல்லாஹ் தான் உருவாக்கினான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயே இதே போல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, இறைவன் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? அப்போது ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் கூறினார்கள். அவங்க இழுப்பாக வேற ஒரு சிந்தனையில் இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க அபூ ஹனீஃபா இருப்பார். இப்போ மக்கள் இருக்கிறார்களே என்ன சொன்னீங்க, ஆர்த்திகவாதிகள் திருமணி கலைஞர்கள் சொன்னாங்க இல்லை, அவங்க கேட்டாங்க என்னங்க யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, மக்கள் என்னிடத்துல ஒரு சொன்னார்கள், ஒரு ஷிப்பு ஒரு சரக்கு கப்பல், அது வியாபார பொருள்கள் நிறைய ஏற்றிக்கிட்டு நிறைய கண்டெய்னராக அந்த சரக்கு கப்பலில் கண்டெய்னர்களாக இருக்குது. ஆனால் அந்த கண்டெய்னர் நிரப்பப்பட்ட அந்த ஷிப்பு, அந்த கப்பல் சரக்கு கப்பல், அதில் செக்யூரிட்டி, அந்த கப்பலை ஓட்டுவதற்கு ஒரு கேப்டன் என்பர், அந்த கப்பல் காணாத அணைகளை தாண்டி அணைகளை திணித்து கொண்டு தன்னால் அந்த கப்பல் அது கடலையே வருகிறது. அது கரெக்டாக எந்த இடத்திலே நிற்க வேண்டுமோ அந்த ஆர்பரில் வருது நிற்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி அபூ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னான். இது மாதிரி சொன்னான், எந்த ஒரு உதவியும் இல்லாமல், யாருடைய ஒரு இதுவும் இல்லாமல் தன்னால் அந்த கப்பல் அப்படியே இருந்துட்டு அப்படியே இறக்கிச்சு சரக்கு அப்படி செஞ்சுட்டு. அப்போ அந்த ஆர்த்திகவாதி என்ன கேட்காங்க, என்ன ஒரு புத்தி சரியாக இருக்குதா இல்லையா, ஏதோ புத்தி கிட்டி எதுவும் பொழுது ஜாஸ் அப்படி சொல்லி கேட்காங்க.
அது எப்படிங்க ஒரு சரக்கு கப்பலுக்கு நீங்கள் மனுஷங்களை எடுத்துகிட்டு போகிற பேசஞ்சர் கப்பலே அப்படின்னு வர முடியாது. இன்னைக்கு எவ்வளவோ நீண்ட தாரங்கள் வந்து விட்டாலும் கூட அதையும் இயக்குவதற்கு ஏதாவது ஒரு கருவி பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் தான் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு சிஸ்டமேட்டிக்கில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை இயக்கக்கூடியவன் ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துக்கிட்ட ஏற்றி கொண்டு தான் இருக்கிறான். அதனால தான் அது இயங்குது. இயங்கு சொன்னால் அது இயங்காது. ஸோ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்லும்போது அப்போ அந்த நாத்திகவாதிகள் எல்லாம் அவங்க சொன்னாங்க, அது எப்படிங்க முடியும்? ஒரு சரக்கு கப்பல் ஆள் இல்லாமல், கேப்டன் இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல், கடலில் வந்து கடல் தொழில் நிறையா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சரக்கு கப்பலை தான் டார்கெட் பண்ணுவாங்க. சரக்கு கப்பலில் வந்து ஏறினாங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப்பாக அழைச்சிடுவாங்க. அதனால் அந்த சரக்கு கப்பல்லாம் வந்து ஃபுல் பந்தோபஸ்தோட வருவாங்க. ஏன்னு சொன்னால் பல மில்லியன் பில்லியன் டாலர் ஹத்தம் விழுது போயிடும். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி எப்படி ஒரு சரக்கு கப்பல் இப்படி வர முடியும் அப்படின்னா நாத்திகவாதிகள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இப்படி கேட்டார்கள். அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஏயா இந்த தூளே இல்லாத வானம் நிற்கிறது, அனைவரின் அனைவனுக்கு மேல் அனைவன் அடிக்கக்கூடிய கடல் இருக்கிறது, இதை போல்வர் வெங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு கப்பலால் நீயாக வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன தனியாக நினைவிடுமா? இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா அப்படி சொல்லி இப்படி இந்த நாத்திகவாதிகள் எடுத்தேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டபோது அனைவரால பதிலே சொல்ல முடியல. என்கிட்ட கேட்குறீங்க, இப்போ ஏன் வைக்கிங்க இதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயன் ஏக்கா இயற்கை, வானம் வந்து இயற்கை, பூமி இயற்கை, என்ன இயற்கை, இதையெல்லாம் உருவாக்கின ஒருத்தன் இல்லையா? அவ்வளோதான். அதாவது கடவுளுக்கு தெய்வனுக்கு இணை வைக்கக்கூடியவன் அவன் ஒரு வகைன்னு சொன்னார். இறைவனே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவன் ஒரு வகை. அது மகாதவசம். அல்லாததற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளாரையும் அண்ணா தானா இருக்கிறானே. இந்த 6வது அறிவை அல்லாதவர்கள் ஆரம்பின்னு நல்லா கொடுத்துருக்கார். இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டதே மனிதனுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை சீட்டிட்டு அறிவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் கொடுத்தாரு. அந்த 6வது அறி வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தால், மலைகளை பார்த்தால், கல்லை பார்த்தால், மண்ணை பார்த்தால், மரல் செடி பொடிகளை பார்த்தால், இதையெல்லாம் பார்த்தாலே புரியன் அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். யாராருக்கு சொல்ல முடியாது. இந்த கிட்ட நபி வரல, இந்த கிட்ட தாவத்து கொடுக்க மக்கள் வரல, எங்களிடத்தில் குரான் வரல, யாரும் சொல்ல முடியாது. எதுவுமே உன்னிடத்தில் வராட்டி கூட உனக்குள்ளார எல்லாருக்காக வச்ச அந்த அறிவை வச்சு நீ யோசிச்சியா? இது நாளைக்கு அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்குது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இம்மா இப்போ போய் குரானை பேசுவேன். இது கால இம்ராதீன் தி அமீரி ஆசா அத்தத்தி வசனான நாலிஹா, அந்த வசனங்களிலே அல்லாஹ் பேசுவான். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிதன் கௌன ஹாதா ரப்பி, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, இது என் இறைவனாக இருக்குமோ, இது என் இறைவனாக இருக்குமோ, இது என் இறைவனாக இருக்குமோலாம் யோசித்தான். அதுக்கப்புறம் தான் உதவி பண்ணாங்க, இதெல்லாம் எதுவுமே என்னுடைய இறைவன் கிடையாது, இதையெல்லாம் படைத்தவன் ஒருவர் இருக்கிறான், அவன் தான் என்னுடைய இறைவன். அப்படி அந்த ஈமான் அது 6வது அறிவு தான் செய்ய முடியும். அந்த ஈமான் கொள்ள முடியும், அது அவசியம். ஸோ அல்லாஹ் தரத்தில் ஆலமி அதைத்தான் நீங்கள் சொல்கிறான். ஏன்பா பூமியை இடிப்பாக ஆக்கி, வானத்தை முகப்பாக ஆக்கி, வானத்திலே இருந்து மலையை இறக்கி உங்களுக்கு இரவத்தை கொடுத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டாமா? உங்களையும் உங்களுக்கு முன்னுண்டானவர்களையும் படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டாமா? அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வச்சிங்கன்னா அது சரியா? அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாரா இந்த வசனங்களை நீங்கள் அல்லாஹ் பேசுகிறார். இன்னும் சில கருத்து இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து பாரு. சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி. நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைஹ்.